சிம்பிளாக ஈஸியாக டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் பச்சைப்பருப்பு 1 கப் வாஷ் பண்ணி வச்சிடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 1, ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், பூண்டு பல் 6லேருந்து 7 சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிடலாம். ப்ரெஷர் அடங்கின உடனே இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். நீங்கள் மத்து இருந்தால் மத்தில் கூட மசிச்சு விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 1 கொத்து இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம மசிச்சு வச்ச பருப்பில் சேர்த்துடலாம். இப்போது இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதான். இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனான பச்சைப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.